யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கிறபடியினால் இந்த உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டு இராது. கடந்த ஆண்டு கண்ட நஷ்டங்களுக்கு சரியாய் இரட்டத்தனையாய் மகிழ பண்ணும்படியான ஒரு ஆண்டுதான் இந்த ஆண்டு. தேவாதி தேவன் உங்களுக்கு என்று வைத்துவிட்டு போன சகல ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஆண்டுதான் இந்த 2013 ஆண்டு. உலகத்தில் எத்தனையோ பேர் இந்த ஆண்டை குறித்து பல விதங்களில் சொல்லலாம். கர்த்தருடைய மனிதனாய், உங்கள் மீது அன்பு வைத்தவனாய், உங்கள் தேசம் செழிக்கும்படியாக கண்ணீரோடு ஜெபிக்கிறவனாய், நான் மாத்திரமல்ல, என் மகன் மகள் குடும்பங்கள், என்னோடு கூட இருக்கக்கூடிய உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறபடியினால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. பரிசுத்த வேதாகமத்தில் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த ஆண்டு நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மகா மேன்மையான ஒரு உன்னதமான ஒரு வாக்கு தத்தம்தான், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. என் வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வாதம் வராதா, எனக்கும் திருமணம் நடந்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் திருமண காரியத்தை நானே வாய்க்க பண்ணுவேன். எனக்கு வயதாகிவிட்டது,
இனி யார் என்னை திருமணம் செய்வார்கள்? 40 வயது ஆகிவிட்டது. இனி கொஞ்ச காலம்தான். என் வயதான காலத்தில் யார் எனக்கு அடைக்கலம்? இந்த 40 வயதுக்கு மேல் எனக்கு ஒரு திருமணம் நடக்குமா என்று பலவாறு சிந்தித்துக் கொண்டு எதிர்காலத்தை குறித்த பயந்த நிலைமையில் என் உடன் பிறந்தவர்கள் அருகில் இல்லையே. அவர்களெல்லாம் தூர தூர தேசத்தில் இருக்கிறார்கள். நான் மாத்திரம் இந்த தேசத்தில் இருக்கிறேன். ஆனால் வேறு தேசத்துக்கு செல்ல வழி இல்லையே. நான் என்ன செய்வது என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகளே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களை ஆசிர்வதிக்கும்படியாகத்தான் இந்த ஆண்டை நீங்கள் காணும்படி கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் படித்த பிள்ளைதான், அழகான பிள்ளைதான், அறிவு உள்ள பிள்ளைதான், கணனியில் முன்னேற்றம் கண்ட பிள்ளைதான். ஆனாலும் கல்யாணத்தில் பின் மாற்றமாக இருக்கிறதே. எனக்கு என்று உதவி செய்ய ஒருவரும் இல்லை. என் தாயும் என் தகப்பனும் முயற்சி எடுக்கவில்லையே. என் சகோதரர்கள் சகோதரிகள் முயற்சி எடுக்கவில்லையே. என்னை ஒரு அனாதையைப் போல நடத்துகிறார்களே என்று ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி முடங்கி கிடக்கிற என் அன்பு மகளே, ஆண்டவருடைய கரம் இறங்கி இந்த ஆண்டு உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறது. மெய்யாகவே நீ மனம் கமழுவாய். உன்னிடத்திலிருந்து வருகிற வாசனை வீடு முழுவதையும் அல்ல, தேசம் முழுவதையும் ஆசிர்வதிக்கும். உன் வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுங்கள். இயேசுவுக்கு என்று, அவருடைய ஆணிபாய்ந்த கரத்தில் என்று நீங்கள் கொடுத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இல்லை. என் அன்பு மகளே, என்னால் எதையும் செய்ய முடியும், வாழ முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதே சமயம் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்ணீர் விடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். என் பிள்ளைகள், என் தகப்பனை பார்த்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டதே. எங்கள் குடும்பத்தின் கடன்பாரத்தின் நிமித்தம் தூர தேசத்துக்கு சென்றார். எப்பொழுது வருவார்? என் பிள்ளைகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லையே என்று பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கண்ணீரோடும் ஓநாய்களின் மத்தியில் வாழ்வதைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு மகளே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய வேதனைகள் கலக்கங்களை மாற்றி இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆம் என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொன்னார், நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன். உங்கள் தொழில்களை ஆசிர்வதிப்பேன், உங்கள் வியாபாரங்களை ஆசிர்வதிப்பேன், உங்கள் விவசாயங்களை ஆசிர்வதிப்பேன், அரசாங்க உத்தியோகங்களை ஆசிர்வதிப்பேன் என்பதாக. அப்படியானால் இன்றைக்கு நம்மை எப்படி ஆசிர்வதிக்கப் போகிறார்? மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது, என் ஆலயத்தில் நன்மை உண்டாயிருக்க பண்டக சாலையில் உங்கள் தசம பாகங்களை கொண்டு வாருங்கள், உங்கள் காணிக்கைகளை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நீங்கள் இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் பலகணிகளை திறப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. ஆம், இன்றைக்கு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்தில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வருகிற தரித்திரர்கள், உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எளியவர்களுக்கு ஏதாயிலும் கொடுக்க உங்கள் மனம் சொல்லும். ஆனால் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ செல்வங்கள் இருக்கும், ஆனால் கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற எழுப்புகிற ஒரு கேள்வி, சகோதரனே, என் வாழ்க்கையின் தேவைகள் ஏராளம் இருக்கிறது. என் பிரச்சனைகளை சமாளித்துக் கொள்ளவே என்னால் முடியவில்லை. என்னுடைய பாடுகள் உபத்திரவங்களுக்கு தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது. என் பிள்ளைகளுடைய தேவைகள் எவ்வளவோ இருக்கிறது. அவைகளையே எங்களால் சந்திக்க முடியவில்லை. நாங்கள் எப்படி மற்றவர்களை ஆதரிக்க முடியும்? மற்றவர்களை எப்படி கொடுக்க முடியும் என்று பலரும் கேள்விகளை எழுப்பலாம். இந்த வருடம் நாங்கள் நன்றாக இருந்தால் அடுத்த வருடம் நாங்கள் கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். இந்த காரியத்தை கர்த்தர் வாய்த்தால், இந்த வீட்டை நல்ல விலைக்கு நான் விற்றால் நான் கொடுக்கிறேன் என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். கொடுக்க முடியாத உங்களை இந்த ஆண்டு கொடுக்க வைக்கும்படியாக அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். அதுதான் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. பாருங்கள், ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்களுடைய வருமானம் பெருகிவிட்டால் வருமான வரித்துறை அதிகாரிகள் உங்கள் வீட்டிலே வந்து சோதனையிட்டு தேசத்துக்கு செலுத்த வேண்டிய வருமான வரியை கட்டுங்கள் என்பார்கள். ஆனால் ஆண்டவர் உங்கள் தரித்திர நிலைமையில் தேவனுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், வருமான வரி கட்டுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுதான் ரகசியம்.
வாழ்ந்தால்தான் உலகம் உங்களிடத்தில் வரும். ஆனால் நீங்கள் தாழ்ந்திருக்கும் போதே ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்? அவரிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லியா? இல்லை. அவர் கொடுக்கிற உள்ளம் கொண்டவர். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத இயேசுவிடத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற மனப்பான்மை வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் உங்கள் தரித்திரருக்கும் நீங்கள் இந்த ஊழியங்களுக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கும் பொழுது அளவில்லாமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தரித்திரங்களை மாற்றி உங்களுடைய நோய்களை உங்களிடத்திலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் முதலில் நீங்கள் கொடுத்து பாருங்கள். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் இயேசுவுக்கு என்று சொல்லி, அவருடைய ஊழியங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் ஒரு சோதித்து பாருங்கள். ஒரு முறை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். காரணம் என்ன? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள். கொடுத்தவர்கள் யாரும் குறைந்து போனதாக சரித்திரம் இல்லை. கொடுத்தவர்கள் யாரும் குன்றி போனதாக சரித்திர குறியீடுகள் சொல்லவும் இல்லை. கொடுத்தவர்கள் மேன்மை அடைந்தார்கள். எத்தனையோ சாட்சிகளை என் வாழ்க்கையை சொல்லலாம். இன்றைக்கு கொடுக்க முடியவில்லையே, மனம் இருக்கிறது என்று சொல்லுகிற உங்களை கொடுக்கும்படியாக உங்கள் தொழில்களையும் உங்கள் வருமானத்தையும் பெருகி உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் பண்ணலாமா? கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலும் வேதனையின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை கண்ணோக்கி பாரும். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இந்த நிகழ்ச்சியில் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். நீர் சொன்னீரே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கொடுக்க முடியாத இவர்கள் தரித்திரரை நினைத்து கொள்ளும்படியாக, எளியோரையும் வலியோரையும் நினைத்து கொள்ளும்படியாக கொடுக்கத்தக்கதாக இவளுடைய வருமானங்களை நீர் பெருகி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. முதலில் இவர்களுக்கு கொடுக்கதான அந்த உள்ளத்தை நீர் ஏவும்படி நான் செபிக்கிறேன். விசுவாசத்தை துவக்குகிறவரும் கொடுக்கிறவருமாகிய இவருடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட காரியங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன் அப்பா. தூர தேசத்தில் என் மகனுடைய நிலைமை என்ன என்று தெரியாதபடிக்கு எந்த விதமான செய்தியும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தாயாரே, நாளை காலை விடுகிற பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தின் விடியலாய் இருக்கும். உங்கள் மகன் தொலைபேசியில் அழைப்பதை நீங்கள் கேட்பீர்கள். அது மாத்திரம் அல்ல, நற்செய்தியையும் நீங்கள் கேட்பீர்கள். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்திருந்த உன்னத ஆசீர்வாதங்களை கர்த்தாவே இவர்களுக்கு அருளும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இவர்களுடைய கண்ணீரை தொடையும், இவர்களுடைய வேதனைகளை நீக்கும். 2 முழங்கால்களுக்கு கீழ் பயங்கரமான எரிச்சல்கள், அக்னியை போன்ற காந்தல் தன்மையோடு இப்பொழுது ஆண்டவரே என்னோடு ஜெபிக்கிற இந்த சகோதரின் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீன ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து புறப்படுத்துகிறேன். அந்த சகோதரியை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, இந்த சகோதரிக்கு சுகம் கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். சகோதரியே, இயேசுவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். கனவு தொல்லையினால் வருகிற எல்லா பயங்கரமான காரியங்களுக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விலக்கி காத்தரலும். ஆண்டவரே, இவர்களை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். தேசத்தில் வருமான வரிகள் கட்டட்டும், வலியோரையும் எளியோரையும் ஊழியங்களையும் தாங்கத்தக்கதான இவர்கள் வருமானம் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிறோம். அன்பிற்காய் ஸ்தோத்திரம், பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் தொலைபேசியில் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்கள் பொருளாலும் ஜெபத்தினாலும் தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது முகவரி: யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள், 15 சென்ட் ஜோசப்ஸ் பிளேஸ், மாபோலை, வத்தலை, இலங்கை. எமது தொலைபேசி எண் 07017257868. எமது இமெயில் முகவரி yahwehprophetic@gmail.com. வெப்சைட் www.yahweindia.com.